கவிஞர் கண்ணதாசன் விட்ட சாபத்தால் பற்றி எறிந்த ஒரு சினிமா ஸ்டுடியோ. அதை நேரில் பார்த்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் கண்ணதாசனிடம் வைத்த கோரிக்கை. அப்படி என்ன நடந்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். 1959ஆம் ஆண்டு கவிஞர் கண்ணதாசன் கதை எழுதியதில் உருவான படம் சிவகங்கை சீமை. SS ராஜேந்திரன், வரலட்சுமி, MN ராஜம் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்தை இயக்குனர் K. சங்கர் இயக்கியிருந்தார். தமிழ் சினிமாவில் கவிஞர் கண்ணதாசன் கோபமடைந்து உன் ஸ்டுடியோ எரிந்து நாசமாய் போகட்டும் என்று சாபம் விட்டதை தொடர்ந்து அன்று மாலையே அவர் சொன்னது மாதிரியே அந்த ஸ்டுடியோ பற்றி எரிந்துள்ளது. இதை இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் நேரில் பார்த்துள்ளார். பொதுவாக நல்லவர்கள் வாயால் சாபம் வாங்கக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதே போல் அறச்சொல் பேசினால் அப்படியே நடக்கும் என்ற ஐதீகமும் உள்ளது. தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் ஒரு படத்திற்காக நான் கைதி என்று பேசிய போது அன்று மாலையே லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் சிறை சென்றுள்ளார் என்று தகவல் உள்ளது. அதே மாதிரியான ஒரு சம்பவம் கவிஞர் கண்ணதாசன் வாழ்விலும் நடந்துள்ளது. அதாவது கடந்த 1959ஆம் ஆண்டு கவியரசர் கண்ணதாசன் கதை எழுதியதில் உருவான படம் சிவகங்கை சீமை. SS ராஜேந்திரன், வரலட்சுமி, MN ராஜம் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்தை இயக்குனர் K. சங்கர் இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்திருந்தனர். இந்த திரைப்படத்தின் அனைத்து பாடல்களும் கவிஞர் கண்ணதாசன் எழுதியுள்ளார். சிவகங்கை சீமை படத்தின் ஷூட்டிங் சென்னையில் ஒரு ஸ்டுடியோவில் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் ஒரு நாள் படப்பிடிப்பிற்காக முந்தைய நாளே அந்த ஸ்டுடியோவின் அதிபரிடம் பணம் கொடுத்து கவிஞர் கண்ணதாசன் புக் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மறுநாள் படக்குழுவினர் அந்த ஸ்டுடியோவுக்கு வர யாரையும் அந்த ஸ்டுடியோவின் அதிபர் உள்ளே விடவில்லை. கவிஞர் கண்ணதாசனிடம் பேசிய தொகையை விட அதிக தொகை பேசி ஒரு மாயாஜால படத்திற்காக ஸ்டுடியோவை வாடகைக்கு விட்டுள்ளனர். இதை தெரிந்து கொண்ட கவிஞர் கண்ணதாசன் உன் ஸ்டுடியோ இருப்பதை விட எரிந்து நாசமாய் போகட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பியுள்ளார். அன்று மாலையே அந்த ஸ்டுடியோ பற்றி எரிந்துள்ளது. இந்த சம்பவத்தை அருகிலிருந்து பார்த்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் பதறி அடித்து கொண்டு ஓடிப்போய் கவிஞர் கண்ணதாசனிடம், அண்ணே, தயவு செய்து வாய் தவறி கூட இனிமேல் உங்கள் வாயிலிருந்து இதுபோன்று சாபமாக யாரையும் பேசிவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இதனால் மிகவும் வருத்தப்பட்ட கவிஞர் கண்ணதாசன் அன்றையிலிருந்து கவிஞர் கண்ணதாசன் இவ்வாறு பேசுவதில்லை என்று முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. ஒத்தமன் சொல் உடனே பலிக்கும் என்பதற்கு கவிஞர் கண்ணதாசன் வாழ்வில் நடந்த இந்த ஒரு நிகழ்வே சிறந்த உதாரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசன் வாழ்வில் நடந்த இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.